எல்லாத்துக்கும் வணக்கங்க. இன்னைக்கு ஒரு பதிவுங்க. எதை மறத்தல் நல்லது? ஒருத்தர் பேசிய வார்த்தைகளை மறத்தல் நல்லதுங்களா, இல்ல அந்த நபரையே மறக்கிறது நல்லதுங்களா? இன்னைக்கு இது ஒரு கஷ்டமான நிகழ்வுங்க. ஒவ்வொரு மனுஷனுடைய மனசுலையும் போட்டு அழுத்திட்டு இருக்கிற ஒரு விஷயம் இது. இந்த வாழ்க்கையில அழகா சொல்றோம், நேற்று சந்தோஷம், இன்று மௌனம், நாளை நினைவு, பின்னர் ஒரு நாள் மறதி. அவ்வளவுதாங்க வாழ்க்கை. நேற்று நம்ம சந்தோஷமா இருந்த ஒரு நிகழ்ச்சி இன்னைக்கு ஒரு சின்ன சங்கடத்தினால மௌனமாகுங்க. அந்த மௌனமா இருக்கிறது அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்ல நினைவுகளா இருக்குங்க. அந்த நினைவுகள் கொஞ்ச நாள் கழிச்சு மறதியா போயிடும். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னீங்கன்னா, நமக்கு ஒருத்தரை பிடிக்குதோ பிடிக்கலையோ, ஆனால் வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டாம். நீ எனக்கு வேண்டாம், நான் உனக்கு வேண்டாம், நீ என்னை அவாய்ட் பண்ணிக்கோ, நான் உன்னை அவாய்ட் பண்ணிக்கிறேன், இனிமேலே உன்னை முழிக்க மாட்டேன் அப்படின்னு இந்த வார்த்தைகளை நாம் பயன்படுத்தும் போது இந்த வார்த்தைகள் காற்றில் கலந்து விடுகின்றன. காற்றில் கலந்து காற்றலைகளை ஒவ்வொரு தடவையும் சுவாசிக்கும் போதும் இந்த வார்த்தை தான் அவர்களை ஞாபகப்படுத்தும். அவர்கள் இதற்கு முன்னாடி செய்த எல்லா நல்லது கெட்டது எல்லாம் மறந்துடுங்க. அவங்க நமக்கு என்ன வேணா பண்ணிருக்கலாம், ஆனா அவங்க பேசின அந்த ஒரு வார்த்தை மட்டும் மனசுக்குள்ள ஒழிச்சுட்டே இருக்குங்க. இந்த பிரபஞ்சத்துல காற்றை நம்ம எப்படி பார்க்க முடியாது, சுவாசிச்சுதான் உணர முடியுமோ, அது மாதிரி வார்த்தைகளுக்கு மிகப்பெரிய சக்திகள் இருக்குங்க. இந்த வார்த்தைகளை நம்ம ஏதோ ஒன்று சொல்லிடுறோம், நீ எனக்கு தேவையில்லை, இனிமேல் நீ என் கூட பேச வேணாம் அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். அதுக்கப்புறம் நம்மளும் மறந்துருப்போம் சொன்னோம். ஆனா அதை கேட்ட நபருடைய அந்த மனதில் அந்த வார்த்தை உறுத்திட்டே இருக்கும். இவங்க என்னை இப்படி சொல்லிட்டாங்களே, இவங்க என்னை இப்படி சொல்லிட்டாங்களே, இவங்க என்னை இப்படி சொல்லிட்டாங்களேன்னு. அது ரொம்ப வலிங்க. உங்களுக்கு ஒருத்தரை பிடிக்கல, இல்லை அவங்க ஏதோ ஒரு தவறு பண்ணியிருக்காங்க, அந்த நேரத்தில் உங்கள் மனதில் கோபம் வரும். அந்த கோபத்தினால் வார்த்தைகளை உதிர்த்து விடாதீர்கள். வார்த்தைகள் காற்றுடன் கலந்து என்றுமே என்றுமே சாகாமல் நின்றுவிடும். அந்த வார்த்தைகளை கேட்ட நபர் செத்து போனால் மட்டுமே அந்த வார்த்தைகள் இறுதி பெறும், முடிவு பெறும். தயவு செய்து சொல்றேங்க, இன்னைத்த பதிவு வார்த்தைகளை கொட்டிவிட வேண்டாம். அதுக்கு தாங்க கேட்டேன். எனக்கு இதுக்கு விலையே தெரியலைங்க. எதை மறப்பது நல்லது? அவர்கள் பேசிய வார்த்தைகளை மறக்கலாமா, அல்லது பேசிய நபரையே மறக்கலாமா? மனசு ரொம்ப பட்டை கிளப்பி வலிக்குதுங்க. அந்த மனசு ஏத்துக்கவும் முடியல, விட்டுட்டு போலான்னு சொல்லல, மறந்துட்டா அதுக்கு சொல்யூஷன் இருக்குமானா? அந்த வார்த்தைகள், அவர்கள் பேசிய அந்த வார்த்தைகள் வந்து வந்து போகுது. எனக்குன்ட்டு இல்லைங்க, எல்லாத்துக்கும் சொல்றேன். நீங்க பேசிய நபரா இல்ல அந்த வார்த்தைகளை வாங்கிய நபரா நீங்க விளக்கவில்லைங்க. நீங்க பேசிய நபரா இல்ல அந்த வார்த்தைகளை வாங்கிய நபரா அப்படிங்கிறது இங்க முக்கியம் இல்லைங்க. இங்க தேவையான பதிவு என்னன்னா, வார்த்தைகளை உதிர்த்து விட வேண்டாம். மறுபடியும் கோருகிறேன், வார்த்தைகளை உதிர்த்து விட்டால் அவை காற்றில் அழியா வடிவம் பெறுகின்றன, அழியா ஒளியை பெறுகின்றன, அழியா சக்தியை பெறுகின்றன. அது அந்த நபருடைய மனசுல இருக்கும்போது தாங்க தெரியும். ஹேவ் அ நைஸ் டே. முருகன் அருளால நமக்கு எல்லாத்துக்கும் நல்ல வழிகள் கிடைக்கட்டும். வார்த்தைகளை உதிர்த்து விட வேண்டாம். உனையின்றி என்னை காக்க வேறு யாரும் இல்லை முருகா. நன்றி, வணக்கம்.